ஏன்க்கா இப்படி பிரிச்சு பேசுறீங்க? அர்ஜுன் எனக்கும் ஒரு வகையில பேர மாதிரி தானே. அப்புறம் நீங்க இல்லன்னு ஒண்ணும் நான் உங்க இடத்த பிடிக்கல. நீங்க இருந்தாலும் உங்க இடத்துல இருந்து இந்த குடும்பத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன்க்கா. ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஆபரேஷன் நல்லபடியா நடந்தா கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு வேண்டியிருந்தேன். அதான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். சரிம்மா. சரிதா, அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட கொடு. வீடியோ காலா போடு. பவி, நான் சொன்னதை மறந்துட்டியா? என்ன சித்தி? அர்ஜுன் ஃபோன் பண்றப்போ உன்னையும் பேச சொல்லுவாங்கல்ல. அம்மா சித்தி. நீதான் அர்ஜுன் வர வரைக்கும் அவன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிருக்கல. அதனால நீ ரூமுக்கு போயிடு, சரியா? சரி சித்தி. சரி. அர்ஜுன், பாட்டி லைன்ல இருக்காங்க, பேசு. கொடுங்கம்மா. அர்ஜுன். ஹாய் பாட்டி, எப்படி இருக்கீங்க? பாட்டி நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, அமெரிக்கால ஜாலியா இருக்கேன். ஓஹோ, அதான் பாட்டி கிட்ட கூட சொல்லாம கிளம்பி போயிட்டியா? அப்படியெல்லாம் இல்ல பாட்டி. நீங்க கோமா ஸ்டேஜ்ல இருந்தீங்க. நீங்க நெக்ஸ்ட் வீக்கே குணமாயிடுவீங்கன்னா நான் அமெரிக்காவுக்கு வராமலே இருந்திருப்பேன். சும்மா உன்னை கிண்டல் பண்ண. நீ அமெரிக்காக்கு போனதுல பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அர்ஜுன், அங்க நீ தனியா இருக்க, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். புரியுதா? படிப்புல நல்லா கவனம் செலுத்தணும். சரிங்க பாட்டி. அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நீங்க இப்ப குணமானதுக்கு யார் காரணம் தெரியுமா? காயத்ரி பாட்டியா? எல்லாம் சொன்னாங்க. அவங்க இல்ல பாட்டி, பவி தான் இதுக்கெல்லாம் காரணம். என்னடா சொல்ற? ஆமாம் பாட்டி, அவதான் உங்களுக்காக கோயிலுக்கெல்லாம் போய் ப்ரே பண்ணா. அடிக்கடி உங்ககிட்ட வந்து பிடிச்சதெல்லாம் பேசினா, பாட்டு பாடினா. அவ உங்களுக்கு நிறைய செஞ்சா பாட்டி. பவியோட வேண்டுதல் எல்லாமே சேர்ந்துதான் பாட்டி உங்களை குணமாக வச்சிருக்கு. வேணா பவிக்கிட்டே கேளுங்களேன். ஆமா, பவி அங்கதானே இருக்கா, அவகிட்ட போனை கொடுங்க.